256 runs, 17 sixes, அந்த ஸ்டேட்மெண்ட் தட் சேஸ் இந்தியா இஸ் ஸ்டில் இன் த ரேஸ். இதுதான் வந்து இன்னையோட மேட்ச் சம்மரியா இருந்தது. நம்ம டீட்டெயிலாக பேசலாம் இந்த மேட்சை பற்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியாண்ட் மவுண்டன்ஸ் கிரிக்கெட். அதான் இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு குரூஷியலான மேட்ச் இருந்தது, சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். அதில் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சாகணுங்கிற ஒரு இம்பார்ட்டன்டான சுச்சுவேஷனில் தான் இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாம் சவுத் ஆஃப்ரிக்கா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுவும் நடந்துருச்சு. இது நடந்ததுனால நமக்கு வந்து இந்த நெட் ரன் ரேட் கால்குலேட்டர் எடுத்துட்டு உட்கார்றது அந்த நீடெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. இட் இஸ் a straightforward scenario. நெக்ஸ்ட் மேட்ச் இந்தியா வெஸ்ட் இண்டீஸோட வின் பண்ணா we are into the semi-final. அதுதான் சினாரியோ. நம்ம அந்த மேட்சை பத்தி லேட்டர் பார்ட் ஆஃப் த வீடியோல பேசலாம். பட் இப்போ நம்ம இனிஷியலா வந்து நம்ம மேட்சை பத்தி பேசலாம். நம்ம சில ஸ்டாட்ஸ் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இந்தியா வந்து 256 அடிச்சாங்க. இந்த எடிஷன் ஆஃப் வேர்ல்ட் கப்போட ஹையஸ்ட் ரன்ஸ் ஃபார் அ டீம் இந்தியா அடிச்சிருந்தாங்க. அண்ட் வந்து அபிஷேக் சர்மா ஆல்ரெடி அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருந்தாரு. பட் இந்த மேட்ச்ல வந்து அவரோட அத்தாரிட்டியை வந்து காமிச்சாரு. நம்ம இந்த வேர்ல்ட் கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு அத்தாரிட்டி இருந்ததோ இந்த வேர்ல்ட் கப்ல மிஸ் ஆச்சு. இந்த இன்னிங்ஸ்ல அது காமிச்சாரு. சூப்பரா ஆடினாரு, எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ். அண்ட் சஞ்சு சாம்சன் உள்ள ஒரு டாப் ஆர்டர்ல நம்ம ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தாங்க இந்த வேர்ல்ட் கப் பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். ஆனா அந்த சேஞ்ச் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. அவர் இனிஷியலா நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. பட் ஆஸ் யூஷுவல் அவர் எப்பயுமே அவுட் ஆகிற மாதிரி அவுட் ஆயிட்டு போனாரு. அதுதான் ப்ராப்ளம். பட் ரொம்ப நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாரு. அண்ட் வெல் சப்போர்ட்டட் பை இஷான் கிஷன் அண்ட் சூரியகுமார் யாதவ் இந்த மிடில் ஆர்டர். அண்ட் ஃபினிஷிங் லாஸ்ட் 5 ஓவர் துவம்சம் பண்ணிட்டாங்க ஹர்திக் பாண்டியாவும் திலக் வர்மாவும் நம்ம கன்சர்ன் சொல்லியிருந்தது. 3-4 மேல வந்தா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. நம்மளே நிறைய இதை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பட் ஹி ப்ரூவ்ட் எவ்ரி கிரிட்டிக்ஸ் ராங். சூப்பரா ஆடிந்தார். 14 balls 46 runs ஏதோ சம் ஆர்டர் அடிச்சிருந்தாரு. அது சூப்பரா இருந்தது. அன்பார்ச்சுனேட் அவர் ஹாஃப் செஞ்சுரி கன்வெர்ட் பண்ண முடியல. ஹர்திக் பாண்டியா டைம் அண்ட் அகைன் இந்த மாதிரி பிச்சஸ் கிடைச்சதுன்னா அவர் சூப்பரா பண்ணுவாரு. இன்னைக்கும் அதே தான் பண்ணியிருந்தாரு. நம்ம தான் இந்த இதை பத்தி டீட்டெயிலா பேசுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் உங்ககிட்ட என்ன வைக்கணும்னு நினைச்சேன்னா தேவா, இந்த டாப் ஆர்டர்ல ஒரு சேஞ்சுன்ட்டு இந்த வேர்ல்ட் கப் பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். ஆஸ் யூஷுவல் நம்ம ட்ரைட் அண்ட் டெஸ்டட் காம்பினேஷன் சஞ்சு சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மான் போனாங்க லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன். அந்த காம்பினேஷன் ஆல்ரெடி ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, இவங்களுக்கு கிளிக் ஆயிடுச்சா இல்ல வாட் வாஸ் த ரீசன் இன்னைக்கு சக்சஸ் ஆனது? ஏன்னா 80 runs அடிச்சிருந்தாங்க பவர் பிளேலயே. திஸ் இஸ் த third highest runs in the power play in the tournament. What was the change? How did this suddenly happen? So they wanted this change, particularly ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர் வந்து unfortunately என்ன ஆயிடுச்சுன்னா அபிஷேக் சர்மா வந்து not started well. We expected him to do, he will be the match winner. அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அப்படி ஒரு இது கன்சிஸ்டன்சி காமிச்சிருந்தாரு. பட் இஸ் பிளேயிங் ஹை ரிஸ்க் கேம் அண்ட் ஆல்சோ லாஸ்ட் இஸ் டச் போஸ்ட் இஸ் ஃபீவர் இல்னஸ்னால அவருக்கு இதாச்சு. அண்ட் கண்டிஷன்ஸ் வேரியிங் டிஃபரெண்ட். ஸ்ரீலங்கால ஒரு ஸ்லோ விக்கெட், அதுக்கப்புறம் வந்து ஒரு அஹமதாபாத்ல ஒரு ஸ்கிட்டி விக்கெட்ல ஆடினதுனால இஸ் கெட்டிங் அவுட் வெரி ஏர்லி, நாட் பிளேட் மச் பால்ஸ். ஸோ தட் வாஸ் ஒன் ரீசன். அதனாலதான் வந்து தே வாண்டட் டு சி திஸ் காம்பினேஷன் சஞ்சு சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மா has given some success for India. So Ishan Kishan at number 3 also worked well against New Zealand series. நம்ம பார்த்தோம். So அதனால they wanted to try out that combination. And Rinku Singh is also not played that much. And he is also not available, like our father இதனால போயிட்டு so it is easily அவங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து கரெக்டா போயிருக்கு. It looks good in the combination. Washington Sundar replaces Akshar Patel was no brainer. போன மேட்ச் ஆடி இருக்கணும், நம்ம அதான் பேசிருந்தோம். So that was the right move. And Rinku Singh was not in great touch, but unfortunately his entry points are also not really good. So we cannot blame much on Rinku Singh, but at the same time whatever the opportunities he got, he has also not utilized that much. So அதனால வந்து சஞ்சு சாம்சனுக்கு ஒரு அட்வான்டேஜா போச்சு. அது அந்த இது வந்து இட் ஒர்க்ஸ் ஃபார் us. ஏன்னா 3 பேருமே ஒரு ஹை ரிஸ்க் கிரிக்கெட்டர். இஃப் தே செட் எனி 3 பேர்ல ஒருத்தருக்கு மாட்டிக்கிட்டாலே போதும், நம்ம வந்து வாட் வி ஹவ் சீன் போஸ்ட் 70 runs பவர் பிளே ஈஸியா அடிப்போம். 60 runs மினிமம் அடிச்சிடலாம். இவங்க 3 பேர்ல ஒருத்தர் நின்றுட்டாலே 60 runs ஷோரா வந்துரும் பவர் பிளேல. நான் சொன்னது அதுதான், ஐ வாண்டட் 60 in பவர் பிளே மினிமம் அப்படின்னு நான் சொன்னேன். So they got 80 இன்னைக்கு. So which is very good sign. என்னன்னு கேள, அபிஷேக் சர்மா ஸ்கோரிங் even though is second slowest 50. அதாவது இவர் அடிச்ச 26வது பால்ல அடிச்சதுதான் அவருக்கு slowest 50, second slowest 50. ஆனா என்ன இதுனா all the shots he played all in downtown territories, full straight. அவர் மோஸ்ட் ஆஃப் இது பார்த்தோன்னு வச்சுக்கோயேன், டீப் எக்ஸ்ட்ரா கவர், ஸ்கொயர் லெக், டிக் பேக்வர்ட் ஸ்கொயர் லெக், இந்த மாதிரி சைட் பவுண்டரிஸ் டார்கெட் பண்ணுவாரு. ஆனா இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரைட்டர் தான் ஆனாரு. இஸ் மேஜர் ஆஃப் ரன்ஸ் வந்து காட் ஃப்ரம் டவுன் டவுன் டெரிட்டரிஸ். 34 runs அதுலயே ஸ்கோர் பண்ணிருக்காரு. இட் இஸ் a positive sign for us and it took little bit time. அவரு இன்னைக்கு பாத்தியா நீ, அவர் வந்து டவுன் த கிரவுண்ட் வந்து இறங்கி ஃபீட் நவுந்து ஆடவே இல்லை இன்னைக்கு அவ்வளவா. யூஸ்வலா அவர் ஃபேஸ் பவுலர் என்ன பண்ணுவாரு, இறங்கி வந்து அடிக்க போவாரு. இன்னைக்கு அவ்வளவா ட்ரை பண்ணல. ஆக்சுவலா லைக் ஆட்லி ஏதாவது 1 or 2 balls மெரிட் ஆஃப் த பால் கேட்ட மாதிரி நீ பாத்துக்க முடியாது. அதுதான் மெரிட் ஆஃப் த பால் கேத்த மாதிரி ஆடினாங்க. அண்ட் சஞ்சு சாம்சன்
started really well. அவர் வந்து டீப் ஆஃப் த கிரீஸ் போய் வந்து அந்த பேக் ஆஃப் லெங்த் டெலிவரிஸ் புல் ஷாட்ஸ் அதெல்லாம் வந்து பேக் ஃபுட்ல போய் அடிச்ச விதம்லாம் சூப்பர். ஐ நோ தட் யூ வில் டூ சக்சஸ் இன் தட். ஹி இஸ் வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் அந்த டைமிங் நல்லா இருந்துச்சு. எங்க ப்ராப்ளம்னா டூ மச் ஆஃப், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த அந்த வந்து ஒரு ட்ரிகர் மூவ்மெண்ட் இருக்கு அவர்கிட்ட, அந்த இஷ்யூஸ் இருக்கு. இன்னும் ஸ்டில் த ட்ரிகர் மூவ்மெண்ட் இஷ்யூஸ் ஆர் தேர் அண்ட் இஸ் கோயிங் டீப் அகைன்ஸ்ட் ஃபுல் டெலிவரிஸ். இட் வில் பி a trouble for him and a quality attack he will get trouble. சோ அது வந்து ஒரு அண்ட் ஒன் மோர் திங், அந்த ஒரு 6 அடிச்சிருந்தாரு முசபர்னி வந்து அந்த ஒரு ஆர்ட் லெங்த் பால் போட்டது அவரு கவ் கார்னர்ல அடிச்சாரு. ஆனா அந்த இடத்துல வந்து இவங்க வந்து கவ் கார்னர்ல ஆள் வைக்கல. ஆள் வச்சிருந்தாங்கன்னா you will have a doubt in his mind. So these are the other aspects also there, but good to see சேட்டன் வந்து some runs கொண்டு வரது வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். ஐ திங்க் ஐடியலி இந்த மேட்ச் வந்து அவரு ஒரு மினிமம் ஒரு 50 ரன்ஸ் ஆச்சு அடிச்சிருக்கணும் அவர் ஸ்டார்ட் பண்ண விதத்துக்கு. he missed the chance. அதுதான் நான் சொல்றேன். இந்த வேர்ல்ட் கப்ல ஒவ்வொரு மேட்ச் அவர் ஆரம்பிச்சப்போ நானும் வந்து அந்த சூப்பர் டீலக்ஸ் டீலாக பேசிடலாம் 2 மேட்சா பாக்குறேன். 2 மேட்ச் வந்து ஆஹாங்கிற மாதிரி டக்குனு அவுட் ஆயிட்டு போயிறாரு. அந்த நான் சூப்பர் டீலக்ஸ் நான் கூட சரி சேட்டன் வந்தாலே சேட்ட செய்யும் வந்தாலே அந்த மாதிரி அந்த பாட்டெல்லாம் கொடுத்து நம்ம ட்ரிபியூட் குடிக்கலாம்லாம் பார்த்தேன். அடிச்சா சரி நல்லா வருவான்னு மிஸ் பண்ணிட்டே இருக்கேன். பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி ஐ திங்க் they will not change the combination, so they will continue with this combination. It's a very good settled combination. இன்னொரு விஷயம் என்னன்னா, இஷான் கிஷன் இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் பிளஸ் என்னன்னா, எல்லாருமே அபோவ் 155 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிடுவாங்க இன்னைக்கு ஆடின பிளேயர்ஸ் எல்லாருமே. அண்ட் இதுல இஷான் கிஷன் வந்து அந்த அவர் 21 பால்ஸ்ல 28 ரன்ஸ்ல இருந்தாரு. அடுத்த 2 பால்ல 64 அடிச்சு 24 பால்ஸ்ல 38 வந்தாரு. ஓகே, he took his time also. இஷான் கிஷன் also took his time. பிளஸ் பாயிண்ட் என்னன்னா சூரியகுமார் யாதவ். ஆக்சுவலா அவர் தான் ரன் ரேட் அப் பண்ணாரு. ஆக்சுவலா அவர் வந்து கிரியேட் பண்ண இது இருக்கு பாரு டென்ட், ரியலி சூப்பர். அந்த சிக்கந்தர் ரசா வாஸ் ரன்னிங் த ஷோ, லைக் ஹி வாஸ் டூயிங் வெல். ஒன்ஸ் சிக்கந்தர் ரசா அந்த ஸ்வீப் எடுத்து அடிச்சதுல இருந்து அண்ட் இன்னைக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா சூரியகுமார் யாதவ் ஸ்ட்ரைட்டர்ல இறங்கி வந்து 6 அடிச்சதெல்லாம் இருக்கு பாரு. ஆக்சஸிங் த ஸ்ட்ரைட் பவுண்டரிஸ் ஆல் ரியலி குட், வெரி பிளஸ் பாயிண்ட். சூரியகுமார் ஆட வேணும். அண்ட் இன்னொரு விஷயம் நீ சொன்ன பாரு, திலக் வர்மா at number 5. ஆக்சுவலா சூரியகுமார் யாதவ் தான் at number 5 நாட் கிரேட். திலக் வர்மா அட்லீஸ்ட் having a decent strike rate at number 5 is having 131, not great as at number 4 in T20s. நான் T20 ஐஸ் சொல்றேன். Whereas he has an experience playing in at number 5 lower order in Mumbai Indians. Okay. So IPL இது புதுசு கிடையாது. Correct. நான் சொன்ன ஸ்டாட் வந்து that is on T20 இன்டர்நேஷனல் இந்தியா கார்னது. IPL இவருக்கு இந்த பொசிஷன் வந்து புதுசு கிடையாது. Good things I can see is that the clarity of thought the players have. The management has given a clear role definition and they played according to the clear situation. ஒரு விஷயம் ஏன்னா அந்த clarity of thoughtல is shaping well and அந்த ஏர்லி விக்கெட் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அடிக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தது அவருக்கு திலக் வர்மாட்ட இருந்து. இப்ப ஒன்லி அடிக்க தான் போறதுனால பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இஸ் ஆசஸிங் 360 டிகிரி. அவர் ஸ்வீப் ஆடுவாரு, அதுதான் அது வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அகைன்ஸ்ட் ஃபேஸ் டெலிவரிஸ் வந்து அவர் ஆசஸ் பண்ற விதம் வந்து he can able to access even straighter boundaries as well as the இது ஸ்கொயர் லெக் ஏரியா, ஈவன் வந்து லேப் ஷாட்ஸ், ஸ்வீப் எல்லாமே ஃபேஸ் பவுலர்ஸையும் அவரால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸ்ட்ரகிள் அகைன்ஸ்ட் ஸ்பின் இஸ் டிஃபரெண்ட். பட் போஸ்ட் அவர் இந்த 14 ஓவருக்கு அப்புறம் வரும்போது மோஸ்ட்லி ஃபேஸ் பவுலர்ஸ் தான் போடுவாங்க. Very rarely they will spin will அந்த டைட்டில். So which is going to their advantage. அது ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குன்னு வருது. And Hardik Pandya, what a bat swing he has. He improved. I can see that we can see a different kind of player Hardik Pandya. அந்த அவர் கொண்டு போ, அதாவது எந்த பால் அடிக்கணும்ங்கிற ஒரு இது இருக்கு பாரு. இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரைட் டவுன் டவுன் டெரிட்டரிஸ் அடிக்கிற பிளேயர் தான். இன்னைக்கு வந்து அந்த அவரோட டவுன் ஸ்விங் இருக்கு பாரு, சூப்பரா இருக்கு. கரெக்ட். தட் வாஸ் வெரி, ஐ கேன் see that difference. இது வந்து ஒரு ஓஜி ஹார்திக் பாண்டியா மாதிரி எனக்கு தோணுது. இப்போ 2018-19 அந்த டைப்ல அவரு அந்த ஒரு பீக் பேட்டிங் இருக்கும் பாரு, அதை விட இது சூப்பரா அவர் அதிக பீக்ல இருக்காரு. இன்ஃபேக்ட் அந்த இன்ஜுரில இருந்து திருப்பி வந்ததுல இருந்து அவரோட ஸ்டேட்மெண்ட் அவர் பதிச்சுக்கிட்டே இருக்காரு. அது அந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல இருந்தே நம்ம பார்க்கலாம் அவரோட அந்த டவுன் ஸ்விங்கோட எஃபெக்ட் வந்து நல்லா தெரியுது. ஐ திங்க் ஆல்சோ அவரோட ஸ்டாண்ட்ஸ் ஒரு லிட்டில் பிட் வேரியேஷன் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு. முன்னாடி இருந்த வேரியேஷன் வந்து இட் கோஸ் டுவர்ட்ஸ் த ஸ்லிப் பொசிஷன்ல இருக்கும், அந்த பேட் ஹோல்ட் போற இதா இருக்கும். வேற இப்ப வந்து பாக்குறது லுக்ஸ் டு த பாயிண்ட் அப்வர்டா இருக்கு. அந்த ஒரு டவுன் ஸ்விங் வந்து பியூட்டிஃபுல்லா என்ன இருக்குன்னா, மேலேந்து அழகா ரைஸ் வந்து ஏர்லியரா இது பண்றாரு, பால் ப்ரெடிக்ட் பண்ணி அடிக்கிறது வந்து. these are the subtle changes I can notice from Hardik Pandya, which is a very good sign. பட் ஒன்லி ஃபுல்லர் டெலிவரிஸ் எல்லாம் சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. ஒரே விஷயம் வந்து என்னன்னா அந்த ஹார்ட் லெங்ஸ் டெலிவரிய அடிக்கிறது தான். அது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம்னா that will be a plus point and a very good thing. நல்ல பிச் கண்டிஷன்ஸ், பிளாட் விக்கெட். இந்த விக்கெட் தான் எதிர்பார்த்தோம் நம்ம அப்பையில இருந்து கேட்டு இருக்கிறது தான். அட்லீஸ்ட் நம்ம சென்னை சிங்கார சென்னையில கொடுத்துட்டாங்க சேப்பாக்ல. சோ இது ஒரு சூப்பர் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். This gives a tension for other teams. Correct. They will be worried again. அதான் இல்ல, நீ இப்போ ஹர்திக் பாண்டியா திலக் வர்மா பத்தி பேசுனதுனால இன்னைக்கு மேட்ச்ல ஒரு இது
15 ஓவர்ல வந்து நம்ம 176 இருந்தோம். அப்புறம் அங்க இருந்து நம்ம கடைசி 5 ஓவர்ல அகைன் அரௌண்ட் 80 ரன்ஸ் நம்ம அடிச்சிருக்கோம். அண்ட் அது இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அடிச்சாங்க. அது வந்து டேக்கிங் த ஸ்கோர் டு 256 ஃப்ரம் தேர்லாம் வந்து ஒரு அன்இமேஜினபிள் ஃபீட்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஃபீட் அது. அண்ட் லைக் சூரியகுமார் யாதவ் இது நம்ம இப்ப பேசினதால அந்த அவுட் ஆன அந்த ஷாட் வந்து கொஞ்சம் எர்லியா அடிச்சிட்டாருங்கிற மாதிரி இருந்தது. அந்த அவர் அடிக்க போனாரு, பட் அந்த கொஞ்சம் எர்லியா அந்த பால் அடிக்க போயிட்டாரு. அதான் கொஞ்சம் டாப் மாதிரி ஆயிடுச்சு. That happens. We cannot critical on it. இந்த மாதிரி இதுல வந்து some shots they will get five. அது these are all things fine. And one more, நம்ம என்ன ஓவரால் பிக்சர்ல பாக்கணும்னா ஸ்லோவர் டெலிவரிஸ் நம்ம நிறைய பனிஷ் பண்ணிருக்கோம் இந்த மேட்ச் பொறுத்தவரையும். நிறைய ஸ்லோவர் டெலிவரிஸ் 6 அடிச்சிருக்கோம். அபிஷேக் சர்மா, ஹார்திக் பாண்டியா, திலக் வர்மா, ஈவன் சூரியகுமார் யாதவ் எல்லாருமே ஸ்லோவர் டெலிவரிஸை பனிஷ் பண்ணிருக்கோம் இன்னைக்கு பொறுத்தவரையும். அங்கதான் டிஃபரன்சஸ் தேர். ஸ்லோவர் டெலிவரிஸ்ல இருந்து நான் போன வாட்டியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். வாட் நிகடி கைண்ட் ஆஃப் ஃபேஸ் ஆஃப் டெலிவரிஸ் ஆர் ஸ்லோ கட்டர்ஸ் ஏன் ஒர்க் ஆகுதுன்னா த டிசெப்ஷன் இஸ் பிரிங்கிங் அவுட். அங்க அந்த ஆர்ம் ஸ்பீட் வந்து சேம் ஃபேஸ் ஆனுக்கும் ஃபேஸ் ஆஃப்க்கும் சிமிலரா இருக்கு. அண்ட் கட்டர்ஸ் வேரிங் அண்ட் டிஃபரெண்ட் லைன் யூஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த டிசெப்ஷன்னஸ் தான் தேவை ரொம்ப. அது இல்லாத போது என்ன ஸ்லோவர் டெலிவரிஸ் போட்டாலுமே வந்து ஆன் திஸ் கைண்ட் ஆஃப் பெல்டர் விக்கெட் it will go. They have a power, they will hit. That is it. அதான் இப்ப நம்ம இன்னொன்னு நம்ம இந்த சைடுல பாக்கும்போது இந்தியன் பேட்டர்ஸ் எல்லாம் சூப்பரா ஆடிட்டு இருந்தாங்க. அங்க ஜிம்பாப்வே சைடுல பார்த்தனா ஒருத்தர் வந்து பாவம் செஞ்சுரி அடிச்சிருக்கலாம். பாவம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. பாவம் ஹி மிஸ்ட் அவுட் செஞ்சுரி 97ல அவுட். மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஃபேஸே பண்ணல, பால்ஸ் ரொம்ப கம்மியா தான் ஃபேஸ் பண்ணாரு. ஃபேஸ் பண்ணி தான் மேபி செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. சம்திங் அபவுட் ஹிஸ் பிரெயின் பெனட். அவரு இந்த சீரீஸ்லயே பார்த்தனா அவர் வந்து டாப் 2, ஐ திங்க் இப்போ டாப் 2nd ரன் ஸ்கோரரா இருக்காரு இந்த சீரீஸ்ல. ஐ திங்க் தீஸ் ஆர் ஆல் த ஃபியூ திங்ஸ் விச் ஜிம்பாப்வே கேன் டேக் அவே. இந்த வேர்ல்ட் கப்ல இருந்து என்ன டேக் அவே பண்ணலாம்னா தே ஆர் ஆல்ரெடி குவாலிஃபைட் ஃபார் த நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப். அண்ட் இந்த பிரெயின் பெனட்டோட பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து மர்முனியோட பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து முசர்பானியா இருக்கட்டும், சிக்கந்தர் ராஜா, இந்த மாதிரியான பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல அங்கங்க எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. அண்ட் அதாவது ஜஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் பிரெயின் பெனட்ஸ் பர்ஃபார்மன்ஸ். குவாலிட்டி பிளேயர். அந்த ஷாட்லாம் வந்து வேற லெவல் ஷாட். ஆக்சுவலா வந்து அந்த 6 அடிச்சது பாரு, டாப் கிளாஸ் ஷாட். அதெல்லாம் அது வந்து குவாலிட்டி இன்னிங்ஸ் ஃப்ரம் பிரெயின் பெனட். அண்ட் என்ன ஒரு பியூட்டினா he understand, like he takes his time. ஒரே விஷயம் வந்து என்னன்னா he will play to the merit of the ball. Correct. He will punish the bad balls. That's what he done. And அந்த பும்ரா பால்லாம் வந்து குவாலிட்டி பால். அதை வந்து அடிச்ச விதம்னா அவரோட கிளாஸ் காமிக்குது பிரெயின் பெனட்டை பொறுத்தவரையும். பாவம் என்னன்னா ஜிம்பாப்வேக்கு வந்து இன்கேஸ் இது வந்து ஒரு ஸ்ரீலங்கன் விக்கெட்ல ஆடினாங்கன்னு வச்சுக்கோ சூப்பர் 8ல, they would have troubled any of the strong teams. Correct. Strong sides. If they played in அந்த குரூப்ல ஆடினாங்கன்னா ஸ்ரீலங்கா would have been a serious team. ஏன்னா they played the similar wickets in Zimbabwe. ஸ்ரீலங்கால ஆனது. Where they lack is the muscle power, like hitting issues they have. அவங்களோட பேட்டிங் இதுல அந்த ஸ்கில் வைஸ் ஹிட்டிங் வைஸ்ல தான் அவங்களுக்கு அந்த ட்ரபிள் இருக்கு. அண்ட் ஹியர் அண்ட் தேர் லைக் பவுலிங் வைஸ்லயும் சில இஷ்யூஸ் இருக்கே தவிர, பட் ஓவரால் இந்த மாதிரி ஒரு பிளாட் விக்கெட்ஸ்ல அவங்களால அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியா நம்ம அந்த லேக் தெரியுது. ஸ்கில் வைஸ்ல லேக் தெரியுது. அதுதான் மேட்டர். இன் டர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் ஹிட்டிங் அதுலதான் ப்ராப்ளம். இன்கேஸ் ஒரு அங்க இப்ப வந்து ஸ்ரீலங்கன் விக்கெட்னா அந்த மார்ஜின் கம்மியாயிரும். ஸோ அதனால தே ஆல்சோ சேஸ்ட் 180. ஸ்மார்ட்லி தே வில் பிளே. கரெக்ட். அந்த விதம் இருக்கு. நம்ம வந்து பவுலிங் வைஸ்ல வந்து பார்த்தா வருண் குட் ஆஸ்பெக்ட். அக்ஷர் பட்டேல் கம்பேக் வந்து 2வது பால் விக்கெட். ஈவன் செகண்ட் ஓவர் வந்து ஒரு 18 ரன்ஸ் போனா கூட திருப்பி அகைன் கம்பேக் பண்ணிட்டாரு. அடுத்த 2 ஓவர் நல்லா போட்டாரு. வருண் சக்கரவர்த்தி கிட்ட மட்டும் ஐ ஃபீல் ஒன் இஷ்யூ என்னன்னா இஸ் கிவிங் டூ மச் ஆஃப் ஷார்ட் பால்ஸ். அத ரொம்ப ட்ரை பண்ணிருக்காரு ஷார்ட் பால். அவரோட ஸ்ட்ரென்த்தே வந்து ஹிட்டிங் த டாப் ஆஃப் த ஸ்டெம்போட ஸ்லைஸ் அடிக்கிறது தான் அவரோட இது. ஹிட்டிங் அந்த ஒரு 9 அண்ட் ஸ்பீட் வேரியேஷன்ஸ் 91ல இருந்து 99 100 அந்த ஸ்பீட் வேரியேஷன்ஸ் கொடுப்பாரு. அந்த வேரியேஷன்ஸ் லிட்டில் பிட் மிஸ் ஆகுது. அந்த 3-4 மீட்டர் லெங்க்ல இது பண்றது ஏதோ 2 ஃபுல் இல்லனா 2 ஷாட்ல அடி வாங்கினாரு. இன்னைக்கு சிக்கந்தர் ராஜாக்கு ட்ரை பண்ணதுல ரொம்ப ஷார்ட் பால்ஸ் ட்ரை பண்ணாரு. அது எனக்கு ஐ திங்க் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு அவர். இன்னொன்னு என்னன்னா அவரு ஐ ஃபீல் நான் பார்த்த வரைக்கும் போன மேட்ச் இந்த மேட்ச் என்னன்னா ஒரு பால் அவரை ஃபர்ஸ்ட் 2 பால்லயே அவர் வந்து டேக் ஆன் பண்ணிட்டாங்கன்னா அவர் கொஞ்சம் அவர் ஐடியாஸ்ல இருந்து கொலாப்ஸ் ஆயிடுறாரோ, கொஞ்சம் அவர் என்ன பிளான் வச்சிருந்தாரோ அதுபடி போகாம கொஞ்சம் மிஸ் ஆகுது அந்த மாதிரி பண்றாரோங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். போன மேட்ச் அப்படிதான் இருந்தது. இந்த மேட்சும் ஃபர்ஸ்ட் 2 பால்லே டேக் ஆன் பண்ணா இல்லனா அந்த ஓவர் நல்லா போயிடுது. ஃபர்ஸ்ட் 2 பால்லே டேக் ஆன் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் ரன்ஸ் நிறைய போகுது. அந்த மாதிரி தான் இருக்கு மேபி. பட் அது டாப் குவாலிட்டி ஷாட். தட்ஸ் வாட் என்னன்னா அவரோட என்ட்ரி பாயிண்ட் வந்து until unless வெரி குட் மேட்ச் அப் இருக்கும்போது அவரை பவர் பிளேல யூஸ் பண்ணிக்கணும். ஆக்சுவலா இஃப் யூ see that மருமணி was playing really well against spin so far, அவங்க பார்த்திருந்தாங்கன்னா இஸ் a top quality player against spin using both ஸ்வீப்பா இருக்கட்டும் ரிவர்ஸ் ஸ்வீப்பா இருக்கட்டும். அடிச்ச ஷாட் குவாலிட்டியான ஷாட் ரிவர்ஸ் ஸ்வீப் வருண் சக்கரவர்த்தி அடிச்ச விதம் இருக்கு பாரு.
அந்த பேக்வர்ட் டீப் பேக்வர்ட் பாயிண்ட்ல அடிச்ச சிக்ஸ் அது சூப்பரான ஷாட், டாப் குவாலிட்டி ஷாட். சரி, சம்டைம்ஸ் அதுதான் என்ன சொல்றேன்னா, அந்த ஒரு 11 ரன்ஸ் பவர் பிளேல போகும்போது என்னடா அடிச்சிட்டான்ங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். பட் ஸ்டில் அகைன் இஸ் நாட் லேக்கிங் கான்ஃபிடன்ஸ், இஸ் லுக்கிங் குட் ஒன்லி அகைன். அதுக்கப்புறம் வந்து விக்கெட் எல்லாம் எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. என்னன்னா அதுக்கப்புறம் அவங்க ஏன் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு, லென்த் வைஸ் கொஞ்சம் டிராக் பண்ணிட்டாரு ரொம்ப. அதுதான் ஒரு ப்ராப்ளம். அண்ட் கிவிங் லிட்டில் பிட்ஸ் வித், யூஸ்வலா அது பண்ண மாட்டாரு. பட் அதுக்கப்புறம் லைக் ஐ கேன் see that he not completely bowled bad, ரொம்ப கிரேட்டாவும் இல்ல. அதுதான் ஒரு பிட்ஸ் அண்ட் பீசஸா இருந்துச்சு. ஒன்ஸ் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் நல்லா இது பண்ணாரு. அது சில இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆச்சு தவிர. அண்ட் அகைன் ஒரு கேட்ச் வேற டிராப் ரிங்கு வந்தது. அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அது ஈஸியான கேட்ச், அப்படிதான் சொல்லணும். அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு. அதான் நம்ம பவுலர்ஸை பத்தி பேசும்போது ஒருத்தர் ஹர்ஷ்தீப் சிங்னு ஒருத்தர் வந்து இப்போ சைலண்டா என்னன்னா வந்து T20 வேர்ல்ட் கப்ல இந்தியாவுக்கு ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா சைலண்டா வந்து இப்போ நிக்கிறாரு. அவர் 35 விக்கெட்ஸ் நினைக்கிறேன். ஐ எம் ரைட், 35 நினைக்கிறேன். பும்ராவை பீட் பண்ணி T20 வேர்ல்ட் கப்ல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா வந்து நின்றுருக்காரு. செம்ம பவுலிங் இன்னைக்கும் as usual. You can see that in the power play, why is king in power play na Harshdeep Singh, he can able to swing in both the ways. And one more thing enna, he is bringing the scramble seam, which is a oval seam kondu varar. He developed that, which he is lacking. He developed that oval seam. We can see today and the oval seam paakrom, adhe mari straight up seam paathom நம்ம இன்னைக்கு. So which is very good plus point for he is developing that. Correct ama. And he can also I have seen that 3/4 seam அவர் develop பண்ணிட்டு இருக்காரு. லைக் மிச்சல் ஸ்டார்க் 3/4 சீம், சவுத் யூஸ் பண்ற 3/4 சீம், அதுவும் அவர் டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. பட் லெட்ஸ் see அது அவங்க லெவலுக்கு எஃபெக்டிவா போட முடியுமாங்கிறது பார்க்கணும் நம்ம. புரியுது. அதான் இந்த பவுலர்ஸ் எல்லாம் பத்தி பேசும்போது ஆனா ஃபன்னியர் சைடு வந்து இன்னொருத்தர் நம்ம சிவம் துபை இன்னைக்கு கையில வெண்ணையை தடவிட்டு போட்டாரா, என்ன ஆச்சுன்னே தெரியல. செம்ம ஆஃப் டே அவருக்கு. போடுறதெல்லாம் வைடு நோ பால்னு போட்டு விழுது பாவம். ஐ திங்க் அதுதான் அவர்கிட்ட கிளியரா சொல்லணும். His strength is bowling odd lengths and mixing the variation இந்த wider lineல போடுறது தான். எடுத்தோடனே ஒரு ஒன் டைமென்ஷனலா இருக்கக்கூடாது. நீ வைடர் லைன்லயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா இட் இஸ் வெரி ஈஸி தட் நீங்க தான் போட போறேன்னு தெரிஞ்சிடும். ஸோ அது வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அவர் வந்து சர்ப்ரைஸா தான் அந்த வைடர் லைன் போகணுமே தவிர எப்போதுமே ரொம்ப ப்ரெடிக்டபிளா வைடர் லைன் போனா அடிவாங்க தான் செய்வார். இந்த மாதிரி ஆக்சுவலா இன்னைக்கு வந்து வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சதுனால நெட் ரன் ரேட் ப்ராப்ளம் இல்லாம இருந்தது நமக்கு. அப்படி இல்லன்னா இன்னைக்கு வந்து நெட் ரன் ரேட் கால்குலேஷன்ஸ் நம்ம யோசிச்சிருப்போம். அப்ப இருக்கும்போது துபை கொடுத்திருக்கே மாட்டோம். யூ வுட் ஹவ் வான் ஆல்மோஸ்ட் 100 ரன் பிளஸ்ல ஜெயிச்சிருப்போம். மோஸ்ட்லி 120 ரன்ஸ்ல ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச். ஆக்சுவலா ஒரு 50 ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோம் நம்ம. புரியுதா? உண்மை. அதான் இப்ப நீ சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் பத்தி ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் டச் பண்ணதுனால அப்படியே நம்ம அடுத்து அந்த மேட்சை கவர் பண்ணிடலாமா அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அதான் நம்ம சூப்பர் பவுலிங் ஃப்ரம் இவர் ரபடாவா இருக்கட்டும் இல்ல வந்து லுங்கிங்கிடியா இருக்கட்டும், செமையா போட்டாங்க ரெண்டு பேருமே. நல்ல பவுலிங். அரௌண்ட் 80 ஆட் ரன்ஸ்லயே அவங்க வந்து 6 விக்கெட்ஸ் டவுன்ல இருந்தப்போ அதுக்கப்புறம் வந்து கடைசியில இழுத்து பிடிச்சி ஒரு மாதிரி கொண்டு வந்து 176 கொடுத்தாங்க டார்கெட்டு. பட் இந்த ஏடன் மார்க்ரம் நம்ம இந்த வேர்ல்ட் கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 வருஷமா 50 அடிக்கலன்னா அதெல்லாம் சொல்லியிருக்கோம், நம்மளே பேசியிருக்கோம். பட் ஹீ பீக்ட் அட் த ரைட் டைம்ங்கிற மாதிரி மனுஷன் என்ன மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் குவிண்டன் டிகாக், ரேன் ரிக்கல்டன், அது செம்ம பர்ஃபார்மன்ஸ். வாட் இஸ் யுவர் தாட்ஸ் அபவுட் தட் மேட்ச்? ஐ திங்க் ஏடன் மார்க்ரம் பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்ட் வித் ஏடன் மார்க்ரம். நீ சொன்னதுனால குவாலிட்டி இன்னிங்ஸ், அதாவது இந்த மாதிரி பிட்ச்ல வந்து இஃப் யூ கிவ் வித் அண்ட் பேக் ஆஃப் லென்த் டெலிவரிஸ், இஃப் யூ he is very good. He is currently a best player of pull. Okay, and the back foot punch ஒன்னு வச்சாரு பாரு, வேற லெவல் ஆக்சுவலா. டாப் குவாலிட்டி இன்னிங்ஸ் அவருக்கு வந்து இஃப் யூ கிவ் வித் while bowling shorter balls இல்ல ஒரு பேக் ஆஃப் லென்த் டெலிவரிஸ்ல கொடுத்தா he will punish that. இன்னைக்கு அதுதான் நடந்துச்சு. அவங்க போட்ட ஷார்ட் பால்ஸ் எல்லாமே சூப்பரா ஆடினார். அவர் பூல் பண்ண விதம் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. வெரி டாப் குவாலிட்டி இன்னிங்ஸ் ஃப்ரம் மார்க்ரம் as well as well supported by குண்டன் டிகாக் as well as ரிக்கில்டன். வெரி டாப் கிளாஸ் ஸ்டஃப். பட் வேர் தே மிஸ்ட் அவுட் ரைட் வெஸ்ட் இண்டீஸ். நான் ஆக்சுவலா ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம ப்ரிவியூலே சொல்லியிருந்தேன், இந்த மேட்ச் சவுத் ஆப்பிரிக்காக்கு தான் அட்வான்டேஜ். என்ன ரீசன்னா இந்த கண்டிஷன்ஸ்ல டெய்லியும் ஆடி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இட் இஸ் a very high advantage for South Africa. Correct. Playing majority of the matches in Ahmedabad, which is very high advantage. If they come to final, which is also again one more advantage for them. Correct. ஃபைனல் அஹமதாபாத்ல தான் நடக்க போறது வந்து சவுத் ஆப்பிரிக்காக்கு. அவங்க இன்கேஸ் செமிஃபைனல் ஜெயிச்சுட்டு ஃபைனல் உள்ள வந்தாங்கன்னா அதுவும் ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ அன்டில் அன்லெஸ் ஒரு டாப் குவாலிட்டி இந்தியன் டீம் வந்தா மட்டும்தான் அவங்களை பீட் பண்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் உண்டு. இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. வேற எந்த டீம் வந்தாலும் until they make their own mistakes, it is very tough to beat. Correct. Particularly in Ahmedabad. Unless if it is against team India வந்தா மட்டும்தான். India surely we can win. If again we play, I'm telling you very boldly, India will win இவங்களோட சவுத் ஆப்பிரிக்காவோட. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல சொல்றேன். இன்னைக்கு அவங்க மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் வந்து
அகில் ஹுசைனை கொண்டு வராம அவர் வெளில உட்கார வச்சது தப்பு. ரோஸ்டன் சேஸ் கொண்டு வந்தது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா ரோஸ்டன் சேஸ் வந்து யாருக்கு பலம் வந்திருக்கணும்? ஐடியலி ஏதர் ஒரு ஃபேஸ் பவுலர் பலம் வந்திருக்கணும், மேத்யூ ஃபோர்ட் ஆர் இவர் என்ன ஷமார் ஜோசப். இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு பலம் வந்து அகில் ஹுசைன் வந்திருக்கணும். இந்த கண்டிஷன்ல அவங்க டாக்டிக்கல்னு சொன்னாங்க. எனக்கு அந்த டாக்டிக்கலே எனக்கு புரியல. ஐடியலா நீங்க எவ்வளவு பெரிய லெஃப்ட் ஹேண்டர் வேணாலும் இருக்கணும், அகில் ஹுசைனுக்கு இந்த பிச்சில் வந்து அவரோட பவர் பிளேல ரொம்ப எஃபெக்டிவா இருந்திருப்பாரு. இந்த கண்டிஷன்ல மார்க்கரம்க்கு அவர் அகைன் அவரோட ட்ரிஃப்ட் இருக்கும், பால் ஸ்கிட் ஆகும் நல்லா. சோ இது வெரி வைட்டல் ஃபேக்டரா இருந்திருக்கும். மோட்டிக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அவருக்கு ஒரு பவர் பிளேல கொடுத்தீங்கன்னா அவர் அடிக்க தான் போவாங்க மோட்டியை. சோ டிஃபரன்ஸ் இன் குவாலிட்டியே இருக்கு. ஏன்னா இவர் இந்த ரோல்ல இவர் பண்ணிருக்காரு. மோட்டியை வந்து ஆஃப்டர் 6 hours தான் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ டிஃபரன்சஸ் இருக்கு. அந்த ரோஸ்டன் சேஸ் வந்து இட் போல்ட் வெல். பட் என்ன ப்ராப்ளம்னா அவரால் ரன் த்ரூ பண்ண முடியாது. இன்னைக்கு அகில் ஹுசைன் ஆடி இருக்கணும் என்னை பொறுத்த வரையும். அண்ட் அகைன் அவங்க வந்து பேட்டிங் ரொம்ப ஹை ரிஸ்க் கேம் ஆடினதுதான் அவங்களுக்கு ப்ராப்ளம். இன்னைக்கு 49 டாட் பால்ஸ் பட் ஸ்டில் 11 6 மேக்கப் பண்ணிட்டாங்க பாரு. இந்த நான் டாட் பால்ஸ்ல அடிக்கிற 6 இம்பாக்ட் அவங்க காமிச்சாங்க. 81 for 7 82 for 7 இருந்து 176 கொண்டு 176 போஸ்ட் பண்ணது பெரிய விஷயம். ஆனா எங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்னா லுங்கி நிகிரிங்கிற ஒருத்தன் இருக்கான். இன்னைக்கு அவங்க விக்கெட் சவுத் ஆப்பிரிக்கன் பேஸ் பவுலர்ஸ் ஸ்டார்டிங்ல 10 ஓவர்ல விக்கெட் எடுத்தது எல்லாமே வந்து ஆட் லெங்ஸ் 8 to 10 மீட்டர் போட்டதுல. ஆனா அது எல்லாமே வந்து என்னன்னா இன்டு த பாடி போட்டாங்க அண்ட் நாட் கிவன் டூ மச் வித். அண்ட் இன் இனிஷியல் டைம்ஸ் பால் இஸ் மூவிங் பிட் டிஃபரன்சஸ் இருக்கு. ஆனா அதே 10 ஓவருக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, வித்து கொடுத்ததுல ரொமேரியோ ஷெப்பர்டா இருக்கட்டும் ஓல்டரா இருக்கட்டும் பொழந்துட்டான். மார்க்கோ யான்சன் ஒரு லெவலுக்கு அப்புறம் செட் ஆயிட்டாங்க. ஓல்டரும் மார்க்கோ யான்சன் சாரி இவனும் ரொமேரியோ ஷெப்பர்டும். கார்வின் போஷன் அடிச்சாங்க, ரபாடாவை அடிச்சாங்க. ரபாடா ஸ்டார்ட்ஸ் வெல், சூப்பரா இன்னைக்கு விக்கெட் அப் ஃப்ரண்ட் நல்லா பண்ணியிருந்தாரு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நிகிடி வந்து 2 4 இவர் அடிப்பாரு பிராண்டன் கிங். அண்ட் தே ஸ்டார்டட் புவர்லி வித் கேஷவ் மகாராஜ். 15 ரன் ஃபர்ஸ்ட் ஓவரே. அது தேவையில்லாத மூவ். ஆக்சுவலா ஒழுங்கா உங்க ஃபேஸ் பவுலர் வச்சு நீங்க எது ட்ரை பண்ண வேண்டியதுதான். ஓகே, அந்த நிகிடி என்ன பியூட்டிஃபுல்லா பண்ணாருன்னு வச்சுக்கோ, ஆங்கிள் இன் அவரோட ஃபீட்டை பாத்துக்கிட்டு ஓகே டுவர்ட்ஸ் வந்து இது வந்து கார்டு வந்து இங்க இருக்கு, சோ கொஞ்சம் வந்து உள்ள பால் ஆங்கிள் இன் பண்ணோம்னா அவருக்கு ட்ரபிள் ஆகும்னு கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அவர் இது பண்ணாரு. பிராண்டன் கிங் விக்கெட் எடுத்தாரு, சூப்பரா எடுத்தாரு நிகிடியை பொறுத்த வரையும். அண்ட் அவரோட ஸ்லோவர் ஒன் ஃபேஸ் ஆஃப் டெலிவரிஸ் அண்ட் கட்டர்ஸ் இன் 19th ஓவர் பெனல்டிமேட் ஓவர், தட் வாஸ் அ கீ டிஃபரன்ஸ். 163 18 ஓவர்ஸ்ல 2 ஓவர்ல மினிமம் 26 ரன் 30 ரன் அடிச்சிருக்க வேண்டியது அவங்க இருந்த ஃப்ளோக்கு. அதுக்கு முன்னாடி ஓவர் தான் மார்க்கோ யான்சன் 23 ரன், அதுக்கு முன்னாடி ஓவர் 12 11 அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. பாஷ ரபாடா எல்லாம் அடிச்சு. கீ டிஃபரன்ஸ் மேக்கர் வந்து அங்க நிகிடி தான். அந்த ஓவர் ஷட் டவுன் பண்ணாரு. நான் 5 ரனுக்கு ஓவர் முடிச்சு கொடுத்துட்டு போனாரு. அடுத்த கார்பின் போஷும் சூப்பரா போட்டாரு, 8 ரனுக்கு முடிச்சு கொடுத்தாரு. லாஸ்ட் 2 overs 13 runs. இன் கேஸ் ஒரு 190 அடிச்சிருந்தாங்கன்னா the things would be ஒரு சேஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு டிஃபரண்ட் பிரஷர் இருந்தது. கரெக்ட்டா கொஞ்சம் இது இருந்திருக்கும். அதான் இப்போ நம்மளோட செமிஃபைனல் சினாரியோ வந்து ரொம்ப சிம்பிளா போயிடுச்சு. இந்தியா வின் அகைன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ், இந்தியா குவாலிஃபை, இல்ல வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணா வெஸ்ட் இண்டீஸ் குவாலிஃபைட், அப்படி இருக்கு. வெரி சிம்பிள். இப்போ அதர் குரூப் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு வந்து இங்கிலாந்து வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் இருக்கு. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து 2 பேர்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற சிச்சுவேஷன் தான் இருக்கு. ஒரு வைல்டு சான்ஸ் இருக்கு. எப்போனா நாளைக்கு நியூசிலாந்து தோத்து பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா கூட ஒரு 100 150 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சு நெட் ரன் ரேட் அதிகமா வந்தா வேணா பாகிஸ்தான் உள்ள வரலாம். ஆனா அது நடக்க வந்து இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள். ஸோ அதனால மோஸ்ட்லி தேவா சொன்ன 4 பேர் தான் வர போறாங்க. இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து அண்ட் நியூசிலாந்து, இதுதான். ஸோ தேவா வின்ஸ் ஹியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அந்த டார்க் ஹார்ஸ் சொன்னது வந்து இந்த டார்க் ஹார்ஸா இருந்துட்டாங்க. சோ அதனால தேவாக்கு வந்து ஸ்ட்ரைக் ரேட் 100% அப்படின்னு நம்ம சொல்லலாம். மார்க் 100 out of 100 அப்படின்னு சொல்லலாம். அதான் இப்போ நம்ம வந்து ஒரு ஜெயிச்சிட்டு பேசலாம், அதுக்கப்புறம் செருப்படி வாங்க கூடாது. இந்தியா ஜெயிக்கணும், நான் ஜெயிச்சிருவோம் அதுக்காக தான் நான் சேஃபரா என்ன போட்டேன், வெஸ்ட் இண்டீஸ் டார்க் ஹார்ஸ்னு சொல்லி வச்சேன். அது மாதிரி தான் நடக்குது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ். பாப்போம் எப்படி நடக்க போகுதுன்னு. அதான் இப்போ வந்து வியூவர்ஸ் நீங்கலாம் வந்து நம்ம இந்த மேட்ச் ஓவரால் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ்ல அபிஷேக் சர்மா கெட்டிங் பேக் டு ஃபார்ம் அது எவ்வளவு குரூஷியல், அதை பத்தி உங்க தாட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் வந்து சண்டே வெரி இம்பார்ட்டன்ட் மேட்ச், யார் ஜெயிப்பாங்க அதை பத்தி நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நாங்களும் அதை ப்ரிவியூ போடுவோம், அதையும் பாருங்க. அண்ட் அப்புறம் வந்து நாளைக்கு நியூசிலாந்து வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச்ல நியூசிலாந்து தோத்து பாகிஸ்தானுக்கு ஏதாவது ஒரு வைல்ட் சான்ஸ் வர வாய்ப்பு இருக்கா, அதையும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் மவுண்டன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.